எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது நெக்ஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு 6 to 12 வரைக்கும் நியூ புக் கவர் பண்ணுவோம். ஃபீஸ் வந்து 500. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் லிங்க் ப்ளஸ் இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஏற்கனவே தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 400 ரூபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்ததான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசின் ஸ்வஸ்த் நாரி சஷக்த் பரிவார் அபியான் என்ற புதிய திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் செப்டம்பர் 17ஆம் தேதி. சமீபத்தில் எந்த நாட்டில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நேபாளம். உலக பொருளாதாரத்தில் எத்தனை சதவீதம் பிரிக்ஸ் நாடுகள் பங்களிக்கின்றன? ஆன்சர் 30%. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. சமீபத்தில் இந்தியாவுடன் எந்த நாடு இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரேல். எந்த நாட்டின் அதிபராக இர்ஃபான் அலி 2வது முறையாக பதவியேற்கிறார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கயானா. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மேற்கொண்ட பயணத்தின் கீழ் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 33 ஒப்பந்தங்கள். யுஎஸ் ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் எந்த நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பெயின். ஆடவருக்கான 17வது ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐக்கிய அரபு அமீரகம். FIH ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இயன்முறை மருத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 8ஆம் தேதி. சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 8. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, கவனிங்க. 10ஆம் தேதி செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நாட்டின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக டேஷ் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுந்தரவன புலிகள் காப்பகம். இது வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கு. இந்த சுந்தரவன புலிகள் காப்பகம் தான் இப்போ நம்ம நாட்டின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக உருவெடுத்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேற்கு வங்க மாநில அரசு பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவன புலிகள் காப்பகத்தோட மாட்லா, ரைடிகி, அப்புறம் ராம்கங்கா ஆகிய 3 வனப்பகுதியை ஒன்னா சேர்க்கிறதுக்காக முன்மொழிவு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு இப்போ தேசிய வனவிலங்கு வாரியத்துடைய நிலைக்குழுவானது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த பகுதியெல்லாம் இதோட சேர்க்கும் போது 1044.68 சதுர கிலோமீட்டர் பகுதியானது சுந்தரவன புலிகள் காப்பகத்தோட சேர்க்கிறாங்க. அப்போ இதை சேர்க்கறதுனால அந்த சுந்தரவன புலிகள் காப்பகத்துடைய மொத்த பரப்பளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3629.57 சதுர கிலோமீட்டராக அதிகரிக்குது. ஸோ இப்போ என்ன சேர்த்துருக்காங்க, ஒரு 3 வனப்பகுதி, ஒரு 1000 சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான பகுதியை சேர்க்கறதுனால அந்த சுந்தரவன புலிகள் காப்பகத்துடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்குது? 3629.57 சதுர கிலோமீட்டரா அதிகரிக்குது. இதன் மூலமா இந்த சுந்தரவன புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக உருவெடுக்குது. அப்போ இந்தியாவிலே மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக முதல் இடத்துல எந்த புலிகள் காப்பகம் இருக்குன்னா நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம். இது எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்துல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த சுந்தரவன புலிகள் காப்பகம்ங்கிறது மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கு. சரி, இந்த நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகத்தோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 3727.82 சதுர கிலோமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 இது வந்து 100 சதுர கிலோமீட்டர் ஆனது டிஃப்ரெண்ட் ஆகுது ரெண்டுக்கும் சேர்த்து. சரி, இப்போ நம்ம மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்ற அமைச்சராக யார் இருக்காங்கன்னா பூபேந்தர் யாதவ் அவர்கள். இவர் தலைமையில தான் இந்த அமைச்சகம் இருக்கு. இந்த அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த தேசிய வனவிலங்கு வாரியமானது இருக்கு. ஸோ அந்த வனவிலங்கு வாரியத்துடைய நிலைக்குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். நம்ம நாட்டில் புலிகள் காப்பகங்களோட எண்ணிக்கைங்கிறது 58ஆக உயர்ந்திருக்கு. அப்போ 58வது புலிகள் காப்பகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்துல உள்ள மாதவ் தேசிய பூங்கா தான் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து அசாம் மாநிலத்தின் சிராங் ரிப்பு யானைகள் காப்பகம் பார்த்தீங்கன்னா சிக்னா ஜுவாலா தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு
பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, தேசிய பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சிராங்கரிப்பு யானைகள் காப்பகம்ங்கிறது அசாமாயினுடைய 8வது தேசிய பூங்கா. அடுத்த சராப் ஷூ அப்படிங்கிற பாதுகாப்பகம் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு. இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பகம் சொல்லியிருக்காங்க. இதோட பரப்பளவு 1700 சதுர கிலோமீட்டர். இரண்டாவது கேள்வி, யுத் அபியாஸ் 2025 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர், இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்தியாவுடைய ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் ஒன்னா சேர்ந்து இந்த பயிற்சியில ஈடுபடுறாங்க. ஸோ 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும், 2 நாட்டு டெக்னிக்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யுத் அபியாஸ் அப்படிங்கிற பயிற்சியானது ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷம் இந்த பயிற்சி அமெரிக்கால இந்திய ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் இணைந்து மேற்கொண்டு வராங்க. செப்டம்பர் 1லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது அமெரிக்கால அலாஸ்கா அப்படிங்கிற இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் நடக்கிறது எத்தனையாவது எடிஷன், எத்தனையாவது முறையாக இந்த வருஷம் இந்த பயிற்சி நடக்குதுன்னா 21வது ஆண்டாக இந்த பயிற்சி இந்த வருஷம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்குது. அந்த பயிற்சியோட பேரு யுத் அபியாஸ். அடுத்த ரீசன்ட் நியூஸ், டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது. சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி. வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. கருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே விமானப்படை பயிற்சியானது நடக்குது. நெக்ஸ்ட், இந்திரா அப்படிங்கிற பேர்ல கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எந்த நாட்டின் புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னோ நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். ஸோ இப்போ பிரான்ஸ் நாட்டுடைய புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னோ வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பிரான்ஸுடைய பிரதமர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது அதாவது அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புல வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார் ஏற்கனவே இந்த பிரதமர். ஸோ அதை அடுத்து புதிய பிரதமராக பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து செபாஸ்டியன் லெகோர்னோவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிரான்ஸுடைய புதிய பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ. அடுத்து நார்வேல பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில் பிரதமர் ஜோனாஸ் கார்ஸ்டோடைய தொழிலாளர் கட்சி, என்ன கட்சி? தொழிலாளர் கட்சியுடைய தலைமையிலான இடதுசாரி கூட்டணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 87 இடங்களை கைப்பற்றி. நான்காவது கேள்வி, எந்த நாட்டின் பிரதமரான KP சர்மா ஓலி பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நேபாளம். ஸோ நேபாளம் நாட்டுடைய பிரதமரான KP சர்மா ஓலி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். நேபாளத்தில் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு 26 சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து அங்கே ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் இப்போது நாடாளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு, நேபாள நாடாளுமன்றத்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை அடுத்து நேபாள நாட்டுடைய பிரதமரான KP சர்மா ஓலி அவர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. எதனால இந்த கலவரம் நடக்குது அப்படின்னா இந்த சமூக ஊடக தளங்களுக்கு தடை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கும் பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நேபாளம் இந்த ஒரு கலவரம் நடக்குது இல்லையா, இதுக்கு வந்து சீனாவும் அமெரிக்காவும் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீனா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே வந்து சோஷியல் மீடியா இணையதளமாக ஆயிடுச்சு. இணையதளத்தில் நிறையா யூஸ்ஃபுல் இருக்குது. அதே மாதிரி மோசடிகளும் நடக்குது, தகவல்களை திருடி மோசடியும் நடக்குது. ஸோ இந்த இணைய வழியில் உள்ள டிஜிட்டல் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா பார்த்தீங்கன்னா GSI அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து IPS அதாவது இந்தோ பசிபிக் உத்தி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு கவச முறையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நேபாளம் பார்த்தீங்கன்னா இந்த GSIயில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா அழுத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதில் இணையதன் மூலமாக நேபாளத்தை இணைய வச்சு அதன் மூலமாக நேபாளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சீனா கருதுது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் காமிப்பதாக சொல்கிறாங்க. அதில் நேபாளம் இணைவதாக சமீபத்தில் தெரிவிச்சிருந்ததாக அறிவிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கதாகவும் அறிவிப்பு வெளியாகிறது. அப்படி கிடையாது அப்படின்னு நேபாளம் அப்புறமா அதுக்கு ஃபுல்லாக வந்து அப்போஸ் பண்ணாங்க நேபாளம். ஸோ இந்த நிலையில் அங்கே வந்து சோஷியல் மீடியாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது மாணவர்கள் போராட்டம், ஜென்சி தலைமுறையினர் போராட்டம் நடத்திருக்காங்க, போயிட்டுருக்கு. இப்போது அடுத்து இப்போ நாடாளுமன்றத்துக்குலாம் அங்கே தீ வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சர்மா ஓலி அவர்கள் வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இப்போ நம்ம நாட்டுடைய புதிய துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி 14வது துணை குடியரசுத் தலைவராக ஜெகதீப் தன்கர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடியே, பதவி காலம் முடிகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அதை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மொத்தமா 452 வாக்குகளை பெற்று வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நின்றிருப்பாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணி வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி வந்து நின்றிருப்பாரு. ஸோ இவருக்கு 300 வாக்குகள் தான் கிடைச்சிருக்கும். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 452 வாக்குகளோட, ஸோ மொத்தமா ஒரு 152 வாக்குகள் வித்தியாசத்துல சிபி ராதாகிருஷ்ணன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையுமே மொத்தமாக 788 எம்பி இருக்காங்க. அதில் காலியாக உள்ள சீட்டை விட்டுட்டு நம்ம தற்போதைய உள்ள உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணோம்னா 781. அதில் 452 வாக்குகளை பெற்று இப்போ வின் பண்ணியிருக்காரு புதிய துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன். 6வது கேள்வி, ஆசியான் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஆன்சர் 10. ஆசியான் கூட்டமைப்பு, அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஆசியான் அப்படிங்கிறது. இதுல 10 நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு. இதே மாதிரி 10 நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்ட மற்ற அமைப்புகள் பார்த்தோம்னா பிரிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 10 உறுப்பு நாடுகள் கொண்டதுதான். ஆசியான் கூட்டமைப்புல 10 உறுப்பு நாடுகள் இருக்கு. அது என்னென்ன நாடுகள்னா புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், நெக்ஸ்ட் வந்து மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். இந்த 10 நாடுகள் ஆசியான் கூட்டமைப்புல இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றில் ஆசியான் கூட்டமைப்பில் அல்லாத நாடுகள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா ஆசியான் நாடுகளில் பொருந்தாதது எது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரி, இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ இந்தியா மீது 50% இறக்குமதி வரி விதிச்சதுனால இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் இன்னும் நெருக்கமாக வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஆசியா நாடுகளுக்கு இது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையே 2005 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுக்கும் இடையே, இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே 60 ஆண்டுகள் தூதரக உறவானது நீட்டிக்கப்பட்டிருக்கு. 20 ஆண்டுகள் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தோட 60வது ஆண்டு தூதரக உறவு ஏற்பட்டு 60வது ஆண்டு. அதே மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஏற்பட்டு 20 ஆண்டுகள் ஆகுது இந்த வருஷத்தோட. இப்போ ஆசியான் பத்தி பார்த்தோம்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அதுதான் நம்ம வந்து ஆசியான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது தமிழ்ல தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. 10 நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்புல இருக்கு. ஆகஸ்ட் 8, 1967 தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. லாவோஸ் வந்து 2024 ஆசியான் கூட்டமைப்பு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. அதுக்கடுத்து இப்போ இந்த வருஷம் 46வது ஆசியான் மாநாடு, 47வது ஆசியான் மாநாடு அப்படிங்கிறது மலேசியால வந்து நடக்கும். மலேசியா தலைமை பொறுப்பேற்றிருக்கு. அதுக்கடுத்து 2026 48, 49வது ஆசியான் மாநாடு பிலிப்பைன்ஸ் தலைமையில நடக்கும். 7வது கேள்வி, ஆண்டுதோறும் இந்தியாவில் புதிதாக எத்தனை பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகி வருகிறது? ஆன்சர் 81,700. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்புகளானது 81,700 பேருக்கு பதிவாகி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஒவ்வொரு வருஷமும் நுரையீரல் புற்றுநோய் 81,700 பேருக்கு பதிவாகிட்டு வருது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த நுரையீரல் பாதிப்புகள் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு தான் வர மாதிரி இருந்திருக்கும். இப்பெல்லாம் வந்து இளம் வயதினரிடையே இந்த நோயானது காணப்படுது. அடுத்த சமீபத்துல சுவாச மருந்து நுரையீரல் பாதிப்புக்கான சிகிச்சை மற்றும் தூக்கமின்மை சம்பந்தமான 8வது தேசிய மாநாடு புதுதில்லியில நடைபெற்றிருக்கு. அதுலதான் இதை பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, உலக தற்கொலை தடுப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 10ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 10 தான் உலக தற்கொலை தடுப்பு தினம், அதாவது வேர்ல்டு சூசைடு ப்ரிவென்ஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலக தற்கொலை தடுப்பு தினம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து இளம் வயதினர்கிட்ட பார்த்தீங்கன்னா தற்கொலையினால உயிரிழப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாமில் ஒழுங்காக மார்க் எடுக்கலை, அதே மாதிரி கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த தற்கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 10ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்ன அப்படின்னா சேஞ்சிங் தி நேரேட்டிவ் ஆன் சூசைட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம்.
ஷார்ட் நியூஸ். ஸோ இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம விண்கலன்களை விண்ணில் செலுத்திட்டு இருக்காங்க. சேட்டலைட்டு, ராக்கெட்டுன்னு நம்ம லான்ச் பண்ணுறதை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது 2027ஆம் ஆண்டுக்குள்ளே மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கு. அடுத்து 2035க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. 2040ஆம் ஆண்டுக்குள்ளே இந்திய விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக டேஷ் உருவெடுத்துள்ளது. ஆன்சர், சுந்தரவன புலிகள் காப்பகம். யுத் அபியாஸ் 2025 என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா அமெரிக்கா. எந்த நாட்டின் புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகோர்னோ நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ். எந்த நாட்டின் பிரதமரான KP சர்மா ஓலி பதவியை ராஜினாமா செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நேபாளம். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் CP ராதாகிருஷ்ணன். ஆசியான் கூட்டமைப்பில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10 உறுப்பு நாடுகள். ஆண்டுதோறும் இந்தியாவில் புதிதாக எத்தனை பேருக்கு நுரையீரல் புற்றுநோய் பாதிப்புகள் பதிவாகி வருகிறது? 81,700. உலக தற்கொலை தடுப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 10ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.